அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. நாம தேவைகள் உடனே நிறைவேறவும், கஷ்டங்கள் நீங்கவும், நினைச்ச காரியம் நல்லபடியா நிறைவேறவும், நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமாகவும் ஓத வேண்டிய ஒரு திக்கரை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிப்போர்ட் பண்ற ஒரு ஹதீஸ்ல, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் வேளையில் தொழுகையின் பிறகு ஒரு துவாவை ஓத கேட்டோம். அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து, இவர்கள் என்ன துவா செய்தார்கள் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது நான், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு தஆலாவும் அவனது ரசூலுக்கும் மட்டுமே தெரியும் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது நஃப்ஸ் யாரின் கையில் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக சொல்கிறேன், அவர்கள் அல்லாவிடம் துவா கேட்டது இஸ்முல் ஆலம் கொண்டாகும். இஸ்முல் ஆலமை கொண்டு அல்லாஹு தஆலாவிடம் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை உடனே பூர்த்தீகரிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அன்-நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நபர் கேட்ட துவால 2 பிரத்யேகமான இஸ்முகள் இருந்தது. ஒன்று யா ஹய்யு யா கய்யூம், இன்னொன்று யாதல் ஜலாலி வல் இக்ராம். இந்த 2 இஸ்மையும் ஓதி நாம எவ்வளோ பெரிய துவா கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை உடனே அங்கீகரிச்சு கொடுப்பான். யா ஹய்யு யா கய்யூமோட அர்த்தம் நித்திய ஜீவியானவன் மற்றும் என்றென்றும் நிலைத்தவன். அதே மாதிரி யாதல் ஜலாலி வல் இக்ராமோட அர்த்தம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவன். இனி அந்த நபர் கேட்ட துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் பி அன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியுல் சமாவாத்தி வல் அர்லி யாதல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹய்யு யா கய்யூமு இன்னி அஸ்அலுக. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே உரியன என்பதால் உன்னிடம் நான் துவா கேட்கிறேன். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை. வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மகத்தான அர்ஷின் அதிபதியே, கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே, என்றென்றும் நிலைத்தவனே, நான் உன்னிடம் மட்டுமே துவாக்களை கேட்கிறேன். இந்த துவாவை ஓதி அதுக்கப்புறமா நம்ம தேவைகளை அல்லாஹு தஆலா கிட்ட கேட்கும்போது அல்லாஹு தஆலா அதை உடனே நிறைவேற்றி தருவான். நம்ம துவா கேட்கும்போது அதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து சில வார்த்தைகளை கூறி அதுக்கப்புறமா நம்ம துவா கேட்கும்போது அந்த துவா நிச்சயமா அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால இந்த துவாவை முதல்ல நீங்க ஓதி அதுக்கப்புறமா துவா கேளுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்க துவாக்களையும் அங்கீகரிப்பான். அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.